வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பாரமாக இருக்குது. இப்போ தான் இன்னும் நான் சாப்பிடல. மணி பார்த்திங்கன்னா மதியம் வந்து 1:15 ஆகுது. மார்னிங்லேருந்தே சாப்பிடல. ஏன்னா காலையிலேருந்து இந்த டிவியை போட்டோன்னே இதே நியூஸே தான் வந்தது. சரி, இந்த நியூஸை கேட்டுகிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் எல்லாமே. ஓகே, முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு போனால் கூட எனக்கு வந்து மைண்ட் வந்து அதில் போகலை. சரி, கண்டிப்பாக இந்த பதிவு வந்து வீடியோ மூலிமா மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குறிக்கோளாக தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். அது ஒன்றும் இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். டிவியை திறந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் சேனல் பார்த்த உடனே திருப்பூரில் ரிதன்யான்னு ஒரு பொண்ணு, ஓகேங்களா, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அந்த பொண்ணு. அப்படியே காரில் உட்காந்த மாதிரியே கார் டிரைவிங் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டு தூக்கு மாத்திரையே ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு கார்லேயே வந்து இறந்துருச்சாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ரிதன்யாவுக்கு என்ன மனக்குறைகள்னு பார்த்திங்கன்னா நிறைய மனக்குறைகள். அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு, 3 மாதம் தான் ஆகுதான் கல்யாணம் ஆகி. திருப்பூர்னாவே தெரியும், ஓரளவுக்கு அந்த சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா 100 பவுனு 200 பவுனு அந்த மாதிரி போட்டு தான் தன்னுடைய பொண்ணை வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. அப்படியே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. 1 பவுனு 2 பவுன் இல்லைங்க, 500 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்து படிச்சிருக்கு அந்த பொண்ணு, ஓகேங்களா. அந்த பொண்ணையும் வந்து அந்த ஊரில் ஏதோ ஒரு கோடீஸ்வரராம். அவங்க ஒரே சன்னா 2 சன்னா அதெல்லாம் தெரியல, அந்த டீட்டெயிலாக எனக்கு தெரியல. கல்யாணம் பண்ணி 3 மாதம் தான் ஆயிருக்குங்களா. பட் அந்த பொண்ணு என்னன்னா இன்றைக்கி காலையில் இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் அடித்து வச்சுருப்பாங்க இல்லைங்க, அதனுடைய மருந்தை எடுத்து குடிச்சிட்டு தானாக டிரைவிங் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு காரை நிறுத்திட்டு காருக்குள்ளேயே இறந்துருக்குங்க. அதை கேள்விப்பட்டதுமே ரொம்ப ரொம்ப பார்க்க ரொம்ப மனசு என்னால் தாங்கவே முடியல. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. எதுக்கு பெண்களுக்கு இந்த நிலைமை வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து புரியாத புதிராகவே தானே இருக்குது. ஆசையாக வந்து அந்த பொண்ணுக்கு 500 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுருப்பாங்க, எல்லாமே செஞ்சுருப்பாங்க. கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு கல்யாண மண்டபத்தில் அழகாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தான் பொண்ணு அந்த குடும்பத்தில் நல்லா போய் வாழணும், சௌகரியமாக இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாமே வந்து செய்கிறாங்க அந்த பேரண்ட்ஸ்லாம். பட் இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை அழுக வச்சு மனசளவுலேயும் சரி மைண்ட் அளவுலேயும் சரி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி இந்த பூமியில் இருக்க விடாமல் ஒரு சூசைட் லெவலுக்கு அவங்கள வந்து கொண்டு போயிடுறாங்க. கரெக்டாக ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சொல்லுங்கள். ஒரு சிலர் வந்துட்டு நல்லா வச்சுக்கிறாங்க. கல்யாணம் ஆனாலும் அந்த பொண்ணை வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டில் எப்படி இருந்தோ அதை விட ஒரு படி மேலாகவே நல்லா வந்து வச்சுக்கிறாங்க. அதையும் வந்து நம்ம கண்கூடாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். பட் ஆனால் இந்த பொண்ணோட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பாவம், ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு இறக்கும்போது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வாய்ஸ் மெயிலில் ரெக்கார்ட் போட்டு செல்லில் வந்துட்டு தன்னை பற்றி என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே அந்த பொண்ணு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து போட்டிருக்கு. அதையே வந்து போலீஸ் தரப்பில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நியூஸ்க்கெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, மாமியார் மாமனார் கொடுமையாக ரொம்ப, அதை விட பார்த்திங்கன்னா அந்த புருஷங்காரன் கொடுமையாக, காலையில் ஆனால் மாமியார் கொடுமை, நைட்டு ஆனால் வந்து ஹஸ்பண்டோட கொடுமை. 3 மாதம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு மன உளைச்சல் இருந்திருந்தால் அந்த பொண்ணு சூசைட் வரைக்கும் போய் இந்த உலகமே வேண்டாம், நமக்கு யாருமே வேண்டாம், நம்ம அம்மா அப்பாவுக்கு அவமானம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூசைட் முடிவுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா, 500 பவுன் போட்டிருந்தாங்கல்ல, அந்த 500 பவுனெல்லாம் அது வந்து உண்மையா 500 பவுன்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மன உளைச்சல் அந்த பொண்ணுக்குள்ளே இருந்திருக்குங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் வந்து படுத்தியிருக்காங்க. நினச்சாவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா விமன்ஸ் டே கொண்டாடுறோம், மதர்ஸ் டே கொண்டாடுறோம், ஏன் லவர்ஸ் டே கூட கொண்டாடுறோம். ஓகே, இதெல்லாம் எதுக்கு கொண்டாடிக்கிட்டு இந்த மாதிரி தற்கொலை இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் டார்ச்சர் வந்துட்டு தாங்க முடியாமல் எத்தனையோ பொண்ணுங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, இந்த சூசைன்றது ஒரு தப்பான ஒரு எண்ணங்க. அது மட்டும் நம்ம வரவே கூடாது. உனக்கு பிடிக்கலையா, கல்யாணம் ஆகி 1 நாள் கூட ஆகுதா, ஹஸ்பண்ட் பிடிக்கலையா, வெளியில் வந்துரு, தேவையே இல்லை. ஓகேவே, டாட்டா பாய் சொல்லிவிட்டு வெளியில் வந்துரு. அதே மாதிரி நான் வந்து சொல்கிறது வந்து லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, இது வந்து ஜென்ஸ்
ஜென்ஸுக்கு பதிவு தான். ஓகே, சிஸ்டர் பிரதர்ஸ் கூடிய பதிவும் கூட. ஒய்ஃப் பிடிக்கலையா? ஓகே, எதுக்கு டார்ச்சர், எதுக்கு சண்டை? அழகாகவே கேஷுவலாகவே நீங்கள் வந்து பிரிஞ்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேவா? அந்த ஃப்யூச்சரில் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் வந்து நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க. இஷ்டம் இல்லையா, உங்கள் பேரண்ட்ஸ் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. ஓகேவா? அதனால் வந்து அந்த சூசைன்ற முடிவுக்கு மட்டும் நம்ம போகவே கூடாதுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு முடிவு. கடவுள் கொடுத்த உயிரை வந்து கடவுள் வந்து என்னைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு எடுத்துகிட்டு போட்டுமே. அது வரைக்கும் கஷ்டம்தான். அந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க. நாம் வாழணும்னு நினச்சா கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு சில மிருகங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து வாழவே விடவே மாட்டாங்க. அவங்க வந்துட்டு அந்த தற்கொலை பண்ணிக்கலாமான்ற எண்ணத்தை வரைக்கும் நம்மளை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அழகு பார்ப்பாங்க. ஓகே, அப்பேற்பட்ட நாய்ங்க முன்னாடி நம்ம வந்து தற்கொலை வந்து பண்ணிக்கவே கூடாது. நாம் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அவனுங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்க சாகணுங்க ஒழிய நாம் என்னத்துக்காக சாகணுங்க? பிடிக்கலையா, தயவுசெய்து பேரண்ட்ஸ்க்கு வந்துடுங்க. நீ வந்து இன்றைக்கி வந்து இறந்துட்ட, ரிதன்யாம்மா நீங்கள் இறந்துட்டீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ அது வந்து ஒரு மனசு கஷ்டம் இருக்கும். ஓகேவா? உங்களுடைய சுச்சுவேஷனும் எனக்கு வந்து நல்லா புரியுது. எந்த அளவுக்கு நீங்கள் மனசு அளவில் வேதனைப்பட்டிருந்தா இந்த உலகம் வேணாம், இந்த வாழ்க்கை வேணாம், நம்ம அப்பா அம்மா வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டா இந்த ஊர் உலகம் நம்மளை வாழா வெட்டின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான திங்கிங் வந்து மனசுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த சூசைன்ற முடிவுக்கே நீங்கள் வந்து போயிருப்பீங்க. கரெக்டாக ரிதன்யா குட்டி, நீங்கள் இந்த உலகத்தில் இல்லைன்னா கூட உங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும். உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அந்த கடவுள் வந்து மனபலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கணும். ஏன்னா தான் நம்ம வாய் அளவில் பல மீடியாக்களும் பல சோஷியல் மீடியாக்களும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலும் ஆறுதல் சொன்னாலும் இந்த மனசு வந்துட்டு ஆறவே ஆறாதுங்க. தான் பொண்ணுக்கு ஒன்றுன்னா கண்ணில் ரத்த வடியாதுங்க, அந்த இருதயத்தில் வந்து ரத்த வடியும். யார் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருந்ததை விட அந்த பொண்ணை அதை விட ஒரு மடங்கு அதிகமாக வச்சுருக்காங்களோ அதுதாங்க வந்து ஒரு ஹெல்த்தி லைஃபு, ஒரு நல்ல ஒரு அழகான வாழ்க்கை. ஓகேவா? அது பொண்ணை பெற்றிருக்காங்கல்ல, அந்த பேரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் மனநிறைவாக இருக்கும். பரவாயில்லப்பா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அல்லது நாமளே கல்யாணம் பண்ணி வச்சோம், நம்ம மாப்பிள்ளை நம்ம இங்கே இருந்ததை விட நம்ம பொண்ணை வந்துட்டு நல்லா வச்சிருக்கிறாரு. ஓகே, நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த பூமியை விட்டு போனாலும் வந்து நம்ம வந்து மன நிறைவாக நம்ம வந்து சாவோம். நம்ம பொண்ணு வந்து ஒரு நல்ல லைஃப் வந்து வாழுது, 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு யார் ஒருத்தர் வந்து தான் ஒய்ஃபை அந்த லெவலுக்கு வச்சுருக்காங்களோ அவங்க தாங்க வந்து நான் கிரேட்டுன்னு சொல்லுவேன். என்ன தான் லட்சமாக கோடியாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும் சரி, அல்லது லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, அப்பா அம்மா வீட்டில் இருந்ததை விட ஒரு படி கம்மியாகவே வச்சுருப்பாங்க. ஓகே, வறுமையில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கு கண்ணில் ரத்த வடியாதுங்க, இருதயத்தில் ரத்த வடியும், மூச்சே நின்ற மாதிரி இருக்கும். கடைசியில் அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதனுடைய கஷ்டங்களை வெளியில் சொல்லாமல் உள்ளடக்கியே ஒரு சில டைமில் வந்து அந்த தற்கொலைன்ற முடிவுக்கு வந்து அவங்க வந்து போயிடுறாங்க. அப்படி தான் அந்த ரிதன்யா பாப்பாவும் பண்ணியிருக்காங்க. 500 பவுன், 1 பவுன் 2 பவுன் இல்லை, 500 பவுன் நகை போட்டு கொடுத்தும் அந்த ஆள் வந்து இன்னும் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து கேட்டிருந்தாராம். இந்த மன உளைச்சல் காரணமாக அந்த பொண்ணு அந்த மனசுக்குள்ளே போட்டு மற்றவங்ககிட்ட யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு தப்பான ஒரு முடிவை எடுத்து இந்த உலகத்தை விட்டு அந்த பொண்ணு வந்து போயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு இப்பேற்பட்ட ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து ஷேர் பண்ணணும். ஒவ்வொரு சோசியல் மீடியாவும் சொல்லணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டையா? ஓகே, மனசு கஷ்டமாக இருக்காங்க, வாங்க அப்பா அம்மா வீட்டில் வந்து இருங்க. எந்த அப்பா அம்மாவும் தன் பொண்ணை வந்துட்டு பாரமாக நினைக்கவே மாட்டாங்க. இது வந்து அடித்து சொல்வேன். இது வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸில் வந்து எப்படியோ தெரியாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுடைய கடமை வந்து முடிஞ்சிருச்சு, அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் பொண்ணுக்கு வந்துட்டு இடைஞ்சலோ ஒரு கஷ்டமோ ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னா தைரியமாக வெளியே
வெளியில் வாங்க, அப்பா அம்மா கூட இருங்க. எந்த பேரண்ட்ஸுமே உங்களை வந்துட்டு பாரமாக வந்து நினைக்கவே மாட்டாங்க. ஓகே, உங்கள் கையில் அழகான ஒரு படிப்பை வந்து கொடுத்துருக்காங்க அந்த பேரண்ட்ஸு. ஓகே, அதை பிடிச்சி முன்னேறிக்குங்க, அதை பிடிச்சி நல்லா வாழுங்க. அந்த வீட்டுக்காரர் பிடிக்கலையா, ஓகே டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு ஃப்யூச்சருக்கு வந்து போங்க. தயவுசெய்து அந்த தற்கொலை முடிவுக்கு மட்டும் போகவே கூடாது. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ரைட்டு, ஃபஸ்ட்டு லைஃப் போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் மனசுக்கு பிடிச்சவன நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணு. அதே மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச நல்ல பொண்ணாக பார்த்து ஒரு செகண்ட் லைஃப் வந்துட்டு ஏற்படுத்திக்குங்க. அதுக்காக ஒய்ஃபு நல்லா இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும். இவன் வந்துட்டு வேற ஒரு க்ரஷில் இருப்பான், கொண்டாட்டி பிள்ளைங்க கழட்டி விட்டுட்டு வீணாக அவங்க மேலே வந்துட்டு கேஸை போட்டு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த நாயை கல்யாணம் பண்ணிக்கிற பல கோடி பேர் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு தப்பு. அந்த மாதிரி செய்யவே கூடாது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டு உங்களுக்கான லைஃப்பை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழணும். அந்த தற்கொலைன்ற முடிவுக்கு வந்து நம்ம போகவே கூடாது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவாக தான் நான் வந்து நான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன். ஏன்னா ரொம்ப ஊண்டிங் ஆகிட்டேன் அந்த நியூஸ் பார்த்ததுமே. இன்றைக்கி என்னால் சாப்பிட கூட முடியாமல் அப்படியே உட்காந்துட்டேன்னா பாருங்களேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நியாயம் கிடைக்கணும், அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து நியாயம் கிடைக்கணும். ஓகேவா? தயவு செய்து கல்யாணம் பண்ணுறீங்களா, அந்த பொண்ணை வந்து கண் கலங்காமல் நல்லா வச்சுருங்க. அவங்க வீட்டில் இருந்ததை விட ஒரு மடங்கு நல்லா வச்சுருந்தா தான் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து மன நிம்மதியாக இருக்கும், எல்லாருக்குமே ஒரு மன நிம்மதியாக இருக்கும். அந்த பொண்ணு கூட சகிச்சுக்கிட்டு வாழலாம். ஓகே, அந்த பொண்ணுக்கு அது வந்து ஹாப்பியாக இருக்கும். பட் இருந்தாலும் அதை பார்க்குற அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு வந்து இவ்வளோ வசதியாக இருந்தது, நல்லா இருந்தது, பட் இருந்தாலும் அங்கே போயிட்டு கொஞ்சம் வறுமையில் இருக்குது, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அந்த பேரண்ட்ஸோட மனநிலை வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆமாவா இல்லையா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? உங்களுக்கும் அக்கா இருக்காங்க, உங்களுக்கும் தங்கச்சி இருக்காங்க. ஓகேவா? எல்லா பொண்ணுங்களையும் வந்துட்டு நல்லபடியாக ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து லவ் கொடுக்கணும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணுங்களை வந்துட்டு தயவு செய்து டார்ச்சர் பண்ணாதீங்க. இந்த மாமியார் மாமனார் கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் இருக்குதுன்னு நினச்சாவே ரொம்ப கேவலமாக இருக்குங்க. மாமியார் மாமனார் கொடுமை விட இந்த நாத்தனார் கொடுமை இருக்கும் பாருங்கள், அவங்கள கூட சமாளிச்சிடலாம். ஆனால் அந்த நாத்தனாருங்கன்னு இருக்குல்ல, அதே ஒரு நாறு. ஓகேவா? அதிலே வந்து நேம் இருக்குது. அவளுங்களை வந்து சமாளிக்கிறது இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். கரெக்டாக? ஒவ்வொரு நாத்தனார்லாம் பார்த்திங்களா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஒவ்வொரு நாத்தனார்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இழிச்சு பேசினாலும் மனசில் வந்துட்டு பயங்கர வஞ்சன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்காது, எல்லாமே இருக்காது. ஏன் நாத்தனாரையே எடுத்துக்கலாங்க, பயங்கர டார்ச்சராக இருக்கும். ஆனால் அப்படி என்னதான் அவங்க டார்ச்சர் கொடுத்தாலும் அவங்களுக்குரிய தண்டனையை வந்து நாம் கொடுக்கலனாலும் யார் கொடுப்பாங்க? கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து செஞ்சுருப்பார். ஓகே, பெரிய தண்டனையை வந்து கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் நம்ம இருக்கும்போதே கண்கூடாக வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நாத்தனார் பிடிக்கலையா, மாமனார் பிடிக்கலையா, மாமியார் பிடிக்கலையா, ஏன் அதே மாதிரி தான் பசங்களுக்கும் சொல்கிறேன். நாத்தனார் பிடிக்கலையா, மாமியார் பிடிக்கலையா, ஒய்ஃப் பிடிக்கலையா, ஓகே டாட்டா பாய் பாய் குட் பாய், எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. மியூச்சுவலாக கோர்ட்டுக்கு போங்க, டைவர்ஸ் வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் நடத்துங்க. பிடிக்கலையா, ஓகே டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அழகாக வெளியே வந்துட்டு பேரண்ட்ஸ் கூட இருந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஒரு வந்து ஜாபில் இன்வால்மெண்ட்டாக இருங்க. அப்படி இல்லாது ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை வந்து ஹாப்பியாக வாழுங்க. அதாவது இந்த சாமி கொடுத்த உயிரை வந்து கடவுளே தான் எடுக்கணுமே தவிர, நான் திருப்பி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சூசைன்ற முடிவுக்கு போகவே கூடாது. அதே மாதிரி இந்த குட்டி பாப்பாங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கடனை உடனே வாங்கி ஏதோ ஒன்று, நீங்களே லவ் மேரேஜ் பண்ணிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு மனசு கஷ்டமா, ஓகே, அது ஃப்ராங்காக வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, என் வீட்டில் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் டாக்காக மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லுங்கள். வெளியில் சொன்னாவே பாதி பாரம் வந்து குறையும். உங்களுக்கான சொல்யூஷனை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க, அல்லது உங்கள் பிரதர்ஸ் கொடுப்பாங்க, அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. யாரையுமே இந்த சமுதாயத்தில் உங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா?
அதனால் தனியாக வெளியில் வாங்க, ஹாப்பியாக இருங்க. இல்லை ஹஸ்பண்ட்குள்ளே நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, 2 பேரும் சேர்ந்து நிம்மதியாக வாழுங்க. ஒரு 4 பேர் மதிக்கும்படி நம்ம வந்து நல்லா வாழணும், கௌரவமாக இருக்கணும். ஓகேவா? இந்த உயிர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு மட்டுமே கிடையவே கிடையாது. எத்தனையோ பார்த்திங்கன்னா டைவர்ஸ்டு பர்சன்லாம் இந்த குழந்தைய வச்சுட்டு இந்த சமுதாயத்தையும் எதிர்த்துட்டு அவங்களுடைய உறவுகளையே எதிர்த்து தானாக நின்று தான் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு தாங்க மெயின். படிப்பை கொடுத்துருக்காங்கன்னாவே அவங்களுக்கெல்லாம் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து சல்யூட் தாங்க நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சக்தியை வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், ஆனாங்கன்னா என்ன சொல்கிறீங்க, படிப்பை படிப்பை கொடுக்கறதே பெரிய விஷயம் தானே. ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஒரு சிங்கிள் மதராக இருந்து இந்த உலகத்தை ஜெயிச்சுட்டு அந்த பொண்ணையாகட்டும் பையனாகட்டும் ஒரு டாப் லெவல் படிப்பை கொடுக்கறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்கள். அந்த மதர் வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் வந்து அவங்க அழுகாத நாளே இருக்காது. இருந்தாலும் தான் அழுதாலும் பரவாயில்ல, தன்னுடைய பொண்ணோ பையனோ இந்த பூமியில் வந்து அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான வந்து படிப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட படிப்பை வச்சு நீங்கள் வந்து முன்னேறி உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல பேரை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அவங்கள வந்துட்டு என்றைக்குமே தலைக்குனியை வந்து வைக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, இப்படி கல்யாணம் பண்ணுற நியூலி மேரிட் கப்புல்லாம் பார்த்திங்கன்னா மாமியார் தொல்லை, மாமனார் தொல்லை, நாத்தனார் தொல்லை, அந்த தொல்லை இந்த தொல்லை, எந்த தொல்லையாக இருந்ததோ டாட்டா பாய் பாய் குட் பை சொல்லிவிட்டு இந்தாப்பா நீங்கள் போட்ட பவுனை நீங்களே வச்சுக்கோங்க, நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுங்க. தேவையே இல்லை. அதே மாதிரி தான் பிரதர்ஸ்க்கு வந்து பொண்ணு பிடிக்கலையா, இந்த டார்ச்சர் பிடிக்கலையா, எனக்கு டெய்லி இந்த பொண்ணோட போராட முடியல என்னால் ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே வந்துட்டு லேடிஸ்க்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணல. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட டார்ச்சரெல்லாம் பொறுத்துட்டு எத்தனையோ ஜென்ஸ் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அதையும் வந்துட்டு நம்ம கண்கூடாக வந்து நம்ம பார்க்குறோம். டெய்லி டார்ச்சராக இருக்கும் அந்த லேடிஸ்கிட்ட. அப்பேற்பட்டவங்களும் இருக்காங்க. பட் அப்பேற்பட்ட ஜென்ஸும் சூசைட் முடிவுக்கெல்லாம் போகாதீங்க. ஓகேவா? பிடிக்கலையா, ஓகே டாட்டா பாய் பாய் குட் பை சொல்லிவிட்டு அழகாக உங்களுக்கு ஒன்று ஒரு லைஃப் இருக்குது, அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா? அந்த ரிதன்யா பாப்பாவோட திருப்பூர் ரிதன்யா பாப்பாவோட ஆத்மா சாந்தி அப்படின்னு தயவு செய்து எல்லாமே ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி ஆல்வேஸ். கண்டிப்பாக நான் என்ன மறுபடியும் சொல்ல வரேன்னா, இந்த ரிதன்யாவை தற்கொலைக்கு தூண்டின அவங்க மாமனார் மாமியார் அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு தகுந்த தண்டனை கிடைக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.